நீங்க லவ் பண்றீங்களா? உங்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா? உங்க பாய் ஃப்ரெண்டோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ நீங்க இருக்கும்போது இன்னொரு பையன்கிட்டயோ இல்ல பொண்ணுகிட்டயோ போய் பேசுறாங்களோ, இல்ல வந்து அவங்க வந்து உங்களுக்கு தெரியாம வேற ஒரு பர்சன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா, அத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்குனா தெரியுமா? அவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா, உங்க கூட இருக்கிற டைம் அண்ட் லவ் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால மட்டும் தான் அவங்க வந்து இன்னொரு பர்சனை தேடி போறாங்க. அதுக்காக உங்களை பிடிக்காம இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டீங்க. அதனால வேற ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் அவங்க டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க லைஃப்ல முக்கியமானு கேட்டீங்கன்னா முக்கியம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் இளிச்சவாயாச்சே, நீங்க ஈஸியா கிடைச்சிட்டீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெம்பரரி ஹாப்பினஸ்க்கு மட்டும் தான் அவங்க கூட வச்சுப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க துரோகம் பண்றது எல்லாமே சாதாரண விஷயமா தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பெட்டரான பர்சன் உங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. சரி, என் பார்ட்னர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் கடைசி என்னதான் பண்றது, எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னால முடியவே முடியல ப்ரோ அப்படி நீங்க சொல்லி அழுதுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ரெண்டே சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு, எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள மன்னிச்சிட்டு நீங்க